இப்போ டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸில் லிங்க்ல இருக்க 5th சம், சிஏ லிங்க்ல இருக்க 5th சம், ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ். ஓகேங்களா? 5th சம் பாருங்க. இசட் லிமிடெட் has 3 departments and submits the following information for the year ending on 31st March 2011. 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஏபிசி. என்ன இருக்கு? 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஏபிசி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க ட்ரேடிங் கொடுத்துக்கலாம். ட்ரேடிங் அக்கவுண்ட். நீங்க எழுதும்போது ட்ரேடிங் அக்கவுண்ட் இந்த புக் ஆஃப் கம்பெனி நேம் ஃபார் த இயர் எண்டட். எக்ஸாம்ல எல்லாத்தையும் கிளியரா எழுதுங்க. சிஏ வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எப்படி வந்து நீங்க சம் வந்து அட்டன் பண்றீங்களோ அதுதான் முக்கியம். நான் இங்க வந்து சம் போடுறதுனால ஸ்பீடா போட்டுருக்கீங்க. நீங்க எழுதும்போது பர்ஃபெக்டா ஸ்கேல் எல்லாம் வச்சு கோடு போட்டு அழகா வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி வெரி. சம் எப்படி போடுற, ஆன்சர் எப்படி வருதுன்றது செகண்டரி. எப்படி வந்து அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். திருப்பி திருப்பி சொல்றேன், கிளியரா அட்டன் பண்ணுங்க. ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா வந்து கம்பல்சரி ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்கும்போது உங்க அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் வந்து இதுவே கொடுப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எழுதும்போது ட்ரேடிங் அக்கவுண்ட் இந்த புக் ஆஃப் அப்படின்னு கம்பெனி நேம் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இயர் எண்டடோட டேட்டை மென்ஷன் பண்றது, டெபிட் கிரெடிட் எழுதுறது, பர்ஃபார்மன்ஸ் இட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா எழுதுங்க. இங்க வந்து பர்டிகுலர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏ பி சி. பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஏ பி சி. ஓகேங்களா? இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கஷ்டம்னா இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல என்னன்னா பர்ச்சேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து டோட்டல் கொடுத்துட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஏவோட பர்ச்சேஸ், பியோட பர்ச்சேஸ், சியோட பர்ச்சேஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. சேல்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் பிரைஸ் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் யூனிட் கொடுத்துருக்காங்க. You are required to prepare department trading account of Izzat Limited, assuming that the rate of profit on sale is uniform in each case. அவனே வந்து ஒரு லிங்க் ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸோட டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் சேல்ஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக்கோட யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரே ப்ராஃபிட் தான், டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சம் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் மார்ஜின் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் மார்ஜின். இப்போ நம்மளுக்கு சேல்ஸோட டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சேல்ஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். செல்லிங் பிரைஸ் of each department. Department என்ன? A, B, C. A ஓட purchase யூனிட் எவ்வளோ? 6000. B ஓட purchase யூனிட் எவ்வளோ? 12000. C ஓட purchase யூனிட் என்ன? 14400. மேடம் செல்லிங் பிரைஸ் எழுதிட்டு எதுக்கு பர்ச்சேஸ் யூனிட் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இதுதான் வந்து ஃபார்மேட். ப்ராஃபிட் மார்ஜின் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். இது வந்து 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஏபிசி. ஏயோட பர்ச்சேஸ் யூனிட் வந்து 6000, 12000. பியோட இது, சியோட பர்ச்சேஸ் யூனிட் 14400. இதோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவோட இது 40, பியோட இது 45, சியோட இது 50. இப்போ 6000 இன்டூ 40 2,40,000. B வந்து 12,000 into 45 5,40,000. C வந்து 7,20,000. Total selling price 15 lakh. அப்பா நமக்கு ஆல்ரெடி சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 6 lakh. ப்ராஃபிட் எவ்வளோ? 9 lakh. ப்ராஃபிட் ரேஷியோ என்ன? 9 lakh divided by 15 lakh. ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 60%. ப்ராஃபிட் வந்து 100% வச்சா
ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 60% இருந்தா அப்ப காஸ்ட் என்னவா இருக்கும் 40%. ஃபார்முலா என்ன C plus P equal to SP. SP anyway we should be assume 100%. ப்ராஃபிட் எவ்வளோ 60%. அப்ப காஸ்ட் எவ்வளவா இருக்கும் 40%. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க பர்ச்சேஸ் யூனிட் பர்ச்சேஸோட டோட்டல் அமௌண்ட், சேல்ஸ் யூனிட் சேல்ஸோட டிபார்ட்மெண்ட்டோட இண்டிவிஜுவல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க, அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கோட யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட்டோட டோட்டல் தெரியும், அதனால அந்த குவான்டிட்டிக்கு அந்த சேல்ஸ் பிரைஸ் போட்டால் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க A B C. ஏவோட பர்ச்சேஸ் யூனிட், பியோட பர்ச்சேஸ், சியோட பர்ச்சேஸ் யூனிட் மென்ஷன் பண்ணும். சேல்ஸ் பிரைஸ் A B C டோட்டல் 15 லேக்குக்கு அவன் பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை வந்து 15 லேக்ஸ்க்கு வித்திருந்தானா அதோட பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ 6 லேக். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ 9 லேக். ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இந்த ப்ராஃபிட் வந்து 9 லேக், சேல்ஸ் வந்து 15 லேக் இன்டூ 100, 9 இன்டூ 100 அப்போ எவ்வளோ வரும் 60%. நம்மளுக்கு சேல்ஸ் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன காஸ்ட் பிளஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் ப்ரைஸ். இங்கே வந்து சேல்ஸ் ப்ரைஸ் எப்பவுமே we should assume 100%. அப்போ ப்ராஃபிட் வந்து 60% இருக்கும்போது காஸ்ட் எவ்வளவா இருக்கும் 40%. இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன, இண்டிவிஜுவலோட பர்ச்சேஸ் அமௌண்ட் என்னன்றது பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் அண்ட் பிரைஸ். பர்டிகுலர்ஸ் A B C. செல்லிங் பிரைஸ் என்ன, ஏவோட செல்லிங் பிரைஸ் வந்து 40, பி இது 45, சி இது வந்து 50. இதோட பர்ச்சேஸ் காஸ்டோட பெர்சன்டேஜ் என்ன, பர்ச்சேஸ் காஸ்டோட பெர்சன்ட் 60%, பர்ச்சேஸ் காஸ்டோட பெர்சன்ட் 60%. 40 into 60%. இல்ல நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் காஸ்டே கால்குலேட் பண்ணலாம். எது கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணி அதுல இருந்து இதை கால்குலேட் பண்றது. ஜிபியோட ஃபர்ஸ்ட் வந்து செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். செல்லிங் பிரைஸ் ஆல்ரெடி சம்ஸ்லயே கொடுத்துருக்காங்க 40, 45, 50. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ 60%. நம்ம கண்டுபிடிச்சோம் இதுக்கு முன்னாடி. ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 60%. 40யோட 60% வந்து 24. 45யோட 60% வந்து 27. 40யோட 60% வந்து 30. செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் வந்து காஸ்ட் பிரைஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றீங்க பர்ச்சேஸ். 16, 45 minus 27, 18, 50 minus 30, 20. நம்ம என்ன ஆல்ரெடி லாஸ்ட் பார்க்கும்போதே பார்த்தோம். ஜிபியோட ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து 60%. 100 minus 60, 40%. செல்லிங் பிரைஸ் வந்து 40, 45, 50 சம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 60%. 40யோட 60% 24, 45யோட 60% 27, 50யோட 60% வந்து 30. செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் வந்து காஸ்ட் பிரைஸ். ஆப்வியஸ்லி இங்கே வந்து வேற எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லை. அதுதான் வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் 16, 18, 20. இப்போ பர்ச்சேஸ் யூனிட் எவ்வளோ இருக்கு, பர்ச்சேஸ் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கு, ஏவோட பர்ச்சேஸ் யூனிட் வந்து 6000, பியோட பர்ச்சேஸ் யூனிட் வந்து 12000, சியோட பர்ச்சேஸ் யூனிட் வந்து 14400. அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். 6000 into 16, 96,000. 12,000 into 18, 2,16,000. 14,400 into 20, 2,88,000. ஓகேங்களா? பர்ச்சேஸ் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஆல்ரெடி சம்ஸ்ல செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்டா ஜிபி ரேஷியோ கண்டுபிடிச்சோம். இப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ். ஆல்ரெடி செல்லிங் பிரைஸ் 40 minus 24, 60. பர்ச்சேஸ் யூனிட் சம்ஸ்ல இருக்கு 6, 12, 14,400. 6,000 into 16, 96. 12 into 18, 2,16,000. 14,400 into 20,
2,88,000. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், சம்ஸ்லேயே வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சம்ஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். நார்மலா ஸ்டாக்கோட ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் சேல்ஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக். Or otherwise opening stock plus purchase plus direct expense minus sales. Okay, அப்படி கூட எழுதலாம். Plus direct expense plus minus sales equal to closing stock. Opening stock plus purchase direct expense இப்படி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இதுல என்ன இருக்கு? closing stock இருக்கு, sales இருக்கு, closing stock இருக்கு, purchase இருக்கு. First sales unit எடுத்து எழுதலாம். Sales A B C. A ஓட sales unit என்ன? 6000 units 120. B ஓட sales unit 11,520. C ஓட sales unit 14,976. Closing stock. Add closing stock. A ஓட closing stock என்ன? 600. B ஓட closing stock 960. C ஓட closing stock 36. 6,720, 12,480, 15,012. Less purchase. Purchase unit already இங்க இருக்கு. 6,000. B ஓட இது 12,000. C இது 14,400. 720, 480, 612. இப்போ நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். ஆல்ரெடி சம்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. நார்மலா ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும்போது என்னென்ன வரும்? இந்த சைடு ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த சைடு என்ன வரும்? சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. எந்த சைடு வந்து ஃபிகர்ஸ் அதிகமாக இருக்கும், சப்போஸ் கிரெடிட் சைடு ஃபிகர் அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். சப்போஸ் டெபிட் சைடு வந்து ஃபிகர்ஸ் அதிகமாக இருந்தால் அதோட பேலன்சிங் ஃபிகர் வந்து கிராஸ் லாஸ்ன்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, சம்ஸில் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுக்கல? ஓப்பனிங் ஸ்டாக் கொடுக்கல. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த சைடு என்ன வருது? சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் வருது. சேல்ஸையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். மைனஸ் சேல்ஸ் யூனிட்டையும் க்ளோசிங் ஸ்டாக் யூனிட்டையும் ஆட் பண்ணுறோம். மைனஸ் பர்ச்சேஸ் யூனிட்டை ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஓப்பனிங் ஸ்டாக்கோட யூனிட்ஸ் கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஓப்பனிங் ஸ்டாக்கோட யூனிட்ஸ் கிடைக்குது. ஓப்பனிங் ஸ்டாக்கோட யூனிட் 720, க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக்கோட ஏவோட யூனிட் 720, பி இது 480, சி இது 612. இப்போ யூனிட்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க காஸ்ட் பிரைஸோட வேல்யூ 16, 18, 20. ஓப்பனிங் ஸ்டாக் A ஓட யூனிட் இன்டு ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட் பிரைஸ் 720 இன்டு 16 11,520. 480 இன்டு 18 8,640. 612 இன்டு 20 12,240. க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக்கும் நம்மளுக்கு வந்து யூனிட் தான் இருக்கு, வேல்யூ இல்லை. க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ. க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கு? 600. 600 இன்டு 16 எல்லாமே வந்து காஸ்ட் பிரைஸ்ல தான் கால்குலேட் பண்ணோம். 9,600. 960 இன்டு 18 17,280. நெக்ஸ்ட் இதோட க்ளோசிங் ஸ்டாக் என்ன? 36. 36 into 20 720. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸோட டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் தெரியல. அதாவது இண்டிவிஜுவல் ஏ டிபார்ட்மெண்ட், பி டிபார்ட்மெண்ட், சி டிபார்ட்மெண்ட்டோட இண்டிவிஜுவல் பர்ச்சேஸ் காஸ்ட் தெரியல. டோட்டல் 6 lakhன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ரேஷியோ. ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சோம்?
பர்ச்சேஸ் யூனிட் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் போட்டு கண்டுபிடிச்சா 15 lakh வந்துச்சு. அந்த 15 lakhல பர்ச்சேஸ் காஸ்ட் ஆல்ரெடி சம்ஸ்ல இருக்கு 6 lakh. அப்போ ப்ராஃபிட் வந்து 9 lakh. ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. அங்கே ப்ராஃபிட் வந்து 9 lakh டிவைடட் பை சேல்ஸ் வந்து 15 lakh இன்டூ 100. ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 16% வந்துச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் இண்டிவிஜுவல் 40, 45, 50. 60% தான் 24, 27, 30. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 16, 18, 20. இப்போ பர்ச்சேஸ் யூனிட் இன்டூ பர்ச்சேஸ் காஸ்ட் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு பர்ச்சேஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை. ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கணும்? சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் பர்ச்சேஸ். இப்போ சேல்ஸ் யூனிட் நோட் பண்ணியாச்சு, க்ளோசிங் யூனிட் நோட் பண்ணியாச்சு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணல, அதில் பர்ச்சேஸை மைனஸ் பண்ண நம்மளுக்கு ஓப்பனிங் யூனிட் கண்டுபிடிச்சிட்டு. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட யூனிட் வந்துச்சு. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓப்பனிங் ஸ்டாக் இன்டூ காஸ்ட். 720 into 60, 480 into 18, 612 into 20. ஓப்பனிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அதே மாதிரி தான். க்ளோசிங் ஸ்டாக்கிங் கொடுத்துருக்கோம் 600 into 16. எல்லாமே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் கால்குலேட் பண்ணோம். வெறும் சேல்ஸ் மட்டும்தான் இதில் கால்குலேட் பண்ணோம், செல்லிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணோம். இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ சம்மு போடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் ஏவோட ஓப்பனிங் ஸ்டாக் என்ன? 11,520. பி 8,640. சி வந்து 12,240. பர்ச்சேஸ் ஆல்ரெடி 96,000, 2,16,000, 2,88,000. பை சேல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து உங்களுக்கு சம்லே இருக்கு பாருங்க. சேல்ஸ் யூனிட்டும் சேல்ஸ் ப்ரைஸும் சம்லே இருக்கு. சேல்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்க 6,120 into 40. சேல்ஸ் ப்ரைஸ் வந்து சேல்ஸ் யூனிட் வந்து ஏ வந்து 6,120 into 40 எவ்வளோ வரும்? 6,120 into 40, 2,44,800. Next B. 11,520 into 45, 5,18,400. Next C. 14,966 into 50, 7,400, 48,800. சம்லே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேல்ஸ் யூனிட்டும் சேல்ஸ் ப்ரைஸும் உங்களுக்கு சம்லே கொடுத்துருக்காங்க. ஏவோடைய வந்து 2,44,800. பி 5,18,400. சி 7,48,800. க்ளோசிங் ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன வருது க்ளோசிங் ஸ்டாக்கு? 9,600, 17,280, 720. இப்போ இதை கால்குலேட் பண்ணால் டோட்டல் வரும். இது வந்து 2,54,400, 5,35,680, 7,49,520. இந்த சைடு எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, டெபிட் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால பேலன்சிங் ஃபிகர் வந்து 2GP. கிராஸ் ப்ராஃபிட் 254,400, 535,680, 520. கிராஸ் ப்ராஃபிட் என்ன இருக்குன்னா 146,800, 311,040, 449,280. இந்த சம்ஸ்ல என்னன்னா பர்ச்சேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸோட டோட்டல் அமௌண்ட், சேல்ஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி சம் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். எதுக்கும் ஒரு முறை ஃபுல்லாக போட்டு பாருங்க, அப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். கிளியராக பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தால் பார்க்கலாம்.